எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து நாம் பல செக்டார் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அதோட கம்பேரிசன் எல்லாம் பார்த்துட்டு வரோம். சில சமயம் ரிசல்ட்ஸையும் கூட பார்த்தோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற செக்டார் எஃப்எம்சிஜி, இண்டஸ்ட்ரி, பர்சனல் கேர். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். எப்படி டாட்டா அப்படிங்கிற ஒரு குரூப் இந்தியாவுக்கு ஒரு பொக்கிஷமோ, அதே மாதிரி தான் கோத்ரேஜ் குரூப் அப்படிங்கிறதும் இந்தியாவோட ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்கவே முடியாது. இவங்க இல்லாத இண்டஸ்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களோட ப்ரெசன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. உதாரணத்துக்கு அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர், லாக்ஸு, ரியல் எஸ்டேட், கெமிக்கல்ஸ், ஹோம் அண்ட் பர்சனல் கேர், லாஜிஸ்டிக்ஸ், பவர் அண்ட் எனர்ஜி, ஏரோஸ்பேஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபுட் அண்ட் அக்ரி, ஐடி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு லிஸ்ட்டு போட்டே போகலாம். இது நமக்கு தெரிஞ்சது, இன்னும் தெரியாது நிறைய இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு பெரிய குரூப். இந்த குரூப் இந்தியாவுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. சரி, இப்போ நாம் கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட மார்க்கெட் கேப் 1,27,975 crores இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் ஆஸ் ஆன் 3rd May 1251. இது கிட்டத்தட்ட 52 வீக் ஹை கிட்ட இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா 52 வீக் ஹை 1314. அதே மாதிரி இவங்க இபிஎஸ் 17.4, பிஇ வேல்யூஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஆஸ் இட் இஸ் நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி அதை பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபேஸ் வேல்யூ 1 தான். ஸோ எப்பவும் போல் நாம் எல்லா ஃபேக்டர்ஸையும் ஆராயிரம் அந்த கம்பெனியை பற்றி. இது இப்போது என்ட்ரி கொடுக்கறதுக்கு சரியான சமயமா, இது சப்ளை ஜோன்கிட்ட இருக்கா, டிமாண்ட் ஜோன்கிட்ட இருக்கான்றதையும் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறோம். இது இப்போது நியர் 52 வீக் கிட்டே இருக்குது. அப்போது இது சப்ளை ஜோன் கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தற்சமயம் இப்போ அப்படி தான் இருக்குது. ஆனால் இதோட ரிசல்ட் இன்றைக்கி எதிர்பார்க்கப்படுது. அப்போ ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா திரும்ப இங்கேருந்து பை ஆகிடுச்சுன்னா இதே சப்ளை ஜோன் வில் பிகம் டிமாண்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போது நாம் என்ட்ரி கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணணும். இந்த சப்ளை ஜோன் பிரேக் ஆகுதா, கட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இதுக்கப்புறம் தான், அதாவது 1314 அப்படிங்கிற அந்த வேல்யூவை 52 வீக் ஹையை இது உடச்சி மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசித்து செய்யணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் பியர்ஸ் கூட இவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறோம் ஆஸ் இட் இஸ். அந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன பார்க்கணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இபிஎஸ், பிஇ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்த்தா மட்டும் பார்த்தாது, இந்த இடத்துலையும் வெயிட் பண்ணோம். இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பையிங் ப்ரைஸா அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணி தான் இந்த ஸ்டாக்கில் கை வைக்கணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மார்ச் 2024 அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 63.21% இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட. எஃப்ஐஐ கிட்ட 22.56%, டிஐஎஸ் கிட்ட 8.94% அண்ட் பப்ளிக் கிட்ட 5.27% இருக்குது. இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். பொதுவாகவே எஃப்ஐஐ கிட்டேயோ டிஐ கிட்டேயோ ஒரு ஸ்டாக் ஒரு கணிசமான பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னாலே அது ஒரு நல்ல ஸ்டாக், அது சந்தேகமே கிடையாது. ஒரு டீசெண்டான பர்சன்டேஜ் எஃப்ஐஐ கிட்டேயோ டிஐ கிட்டேயோ ஹோல்டிங்காக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நல்ல ஸ்டாக்கு. அதனால் எஃப்ஐஐ கிட்டேயோ டிஐ கிட்டேயோ இல்லாத ஒரு ஸ்டாக்கில் தயவுசெய்து கை வச்சிடாதீங்க. இப்போது இந்த ஸ்டாக்கில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 6-7 வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத செக் பண்ணலாம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் பையிங் ஸ்டாக்கா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹோல்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இந்த ப்ரமோட்டர்ஸை விட்டுருங்க, எஃப்ஐஐ அண்ட் டிஐயும் கம்பேர் பண்ணுங்கள். எஃப்ஐஐ பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 2017 அதில் பார்த்திங்க அப்படின்னா 28.43, அதுக்கப்புறம் 18 28.01, 19 27.46 அப்படின்னு கம்மியாகிட்டே வந்திருக்கு.
ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டிஐ கிட்ட 2.16லேருந்து இப்போ 8.94 இருக்குது. ஸோ எஃப்ஐ விற்கிறத டிஐ வாங்கியிருக்காங்கன்றது நமக்கு இதுலேருந்து புரியுது. ஆனால் இது வந்து எஃப்ஐஐ கிட்டேயும் டிஐ கிட்டேயும் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை தைரியமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் கன்சிடர் பண்ணுறதுக்கு ரைட் டைம் எது அப்படிங்கிறத நம்ம யோசித்து தான் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதை வந்து அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆராயாமல் உள்ள என்ட்ரி கொடுக்காதீங்க. இது ஒரு ரிசல்ட்டு சீசன். Q4 ரிசல்ட்ஸ் வந்து எல்லா கம்பெனியுமே கொடுத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இப்போ கோத்ரேஜோட Q4 ரிசல்ட்டும் இன்றைக்கி வருது. இந்த சமயத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோத்ரேஜ் குரூப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 127 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி குரூப் வந்து பிரியுது, இந்தந்த அதில் இருக்கிற இந்தந்த குரூப் கம்பெனிஸ்லாம் இவங்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் வந்து என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும், அதாவது அந்த கம்பெனிக்கும் சரி மார்க்கெட்டில் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதனால் பெரிய இம்பேக்ட்லாம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ரீசன் இஸ், அதாவது அதில் இருந்து அவங்க கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த குரூப்பை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த கசின்ஸ்லாம் அவங்களோட ஒரு அமிக்கபுளாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நான் எதை பார்க்குறேன் நீங்கள் எதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி, அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இல்லை இந்த கம்பெனி ரொம்ப நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். ஏன்னா இவங்களோட ஃபோக்கஸ் இத்தனை நாள் வந்து அந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இருந்தது, இந்த இண்டஸ்ட்ரியிலையும் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க அப்ளையன்சஸையும் பார்த்தாங்க, பர்சனல் கேரையும் பார்த்தாங்க, ஏரோஸ்பேஸையும் பார்த்தாங்க, இன்டீரியரையும் பார்த்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏரோஸ்பேஸ் இன்டீரியர் ஒருத்தரும், பர்சனல் கேரு அப்ளையன்ஸ் இன்னொருத்தருன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன். அப்படி பிரிக்கும்போது ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை 2 இண்டஸ்ட்ரி, ஒரு 3 இண்டஸ்ட்ரி இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கும்போது அதோட அந்த ஃபோக்கஸ், அந்த பிஸ்னஸை ட்ரைவ் பண்ணுற அந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் லுக்ராட்டிவாக கொண்டு போகும். அதாவது இன்னும் கொஞ்சம் லாபகரமாக இந்த பிஸ்னஸை ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் இது உதவுமே தவிர இதனால் இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நெகட்டிவு அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கணும். அதுதான் இது வந்து கரெக்ட். ஸோ இன்றைக்கி இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வருது. அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்து இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ட்ரி கொடுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து இது சப்ளை ஜோனா டிமாண்ட் ஜோனா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.